ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் விக்ரம் பிரபுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அண்ட் இந்த திரைப்படத்தை சண்முகப்பிரியனுடைய டைரக்ஷனில் ஷான் ரோலருடைய இசையில் வெளிவந்திருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஸ்னீக் அண்ட் பீக் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. பிரீத்தி அஞ்சாஸ் ராணி அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சல்வார் சூட்டில் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இன்ஃபினிட்டி கிரியேஷனுடைய தயாரிப்பில் எழிலுடைய டைரக்ஷனில் விமலுடைய நடிப்பில் வித்யாசாகருடைய இசையில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தேசிங் ராஜா 2. அண்ட் இந்த திரைப்படத்திலிருந்து பிடாரி கோவில் தோப்புன்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் மக்கள் மனசில் கவர்ந்துருக்கு. பிரிகேடா இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய கேஷுவல் கிளிக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொஹீமியன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அவுட்ஃபிட்டோட இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஜியோ ஹாட்ஸ்டாருடைய தயாரிப்பில் ராமுடைய டைரக்ஷனில் மிர்ச்சி சிவாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பறந்து போ. அண்ட் இந்த திரைப்படம் ஜூலை 4 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போது படக்குழு சார்பில் இந்த படத்தினுடைய ஆடியோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா பாடல்களும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அல்டிமேட் ராக் ஸ்டார் பேட்டர்னில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் இருந்தது. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் மாமன் திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சூரி, ஐஸ்வர்யலக்ஷ்மி நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து கல்லலியே கல்லலியேன்ற பாடல் வந்து அப்துல் ஹேஷம் வவாப் அவங்களோட இசையில் வெளிவந்திருக்குது. வீடியோ சாங் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. பூனம் பாஜ்வா ஃப்ளாரல் பிரிண்டட் டாப்போட ஸ்கர்ட் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். அன்ஃபார்முலா ஃபிலிம்ஸுடைய தயாரிப்பில் ராஷ்மிகா மண்டனாவுடைய நடிப்பில் அண்ட் ரவீந்திர புலே அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டிலை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். அண்ட் படத்தினுடைய பெயர் வந்து மைசா. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா வந்து பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போதே இது வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் இருக்க போகுதுன்னு தெரிய போகுது. அண்ட் இந்த படத்தினுடைய போஸ்டரை இப்போ படக்குனர் வெளியிட்டதுலேருந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. சிஜா ரோஸ் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து சூட் கோட்டில் அவங்க வந்து எடுத்திருந்தாங்க ஃபோட்டோஸு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு கேப்ஷனோட அவங்களுடைய போஸ்டர் போட்டிருந்தாங்க.
பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவங்களுடைய தயாரிப்பில் அரவிந்தனுடைய டைரக்ஷனில் பிருத்திவிராஜ் ராமன் மற்றும் நந்தினியுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் டே. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஒரு மதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆனவருடைய கதையை பற்றின படம். அண்ட் இது வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு சீரியஸ் படமாக அண்ட் அதில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. நிதி அகர்வால் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிங்க் லெஹங்கால் எடுத்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்கன். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து லியோ ஜான் பால் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ இந்த படத்துக்கு 1000+ ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடச்சிருக்குன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல்யா ரவி ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் பார்டர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய லெஹங்காவில் அண்ட் அதுக்கு இது மாதிரி ஆர்கன்ஸா துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் அனிருத்துடைய இசையில் சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் உருவாகி அண்ட் ஆகஸ்ட் 14 ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. அண்ட் இந்த படத்துக்கு இன்னும் 50 டேஸ் இருக்குன்ற அப்டேட்டை படக்குனர் 50 டேஸ் டு கோன்ற போஸ்டரை வெளியிட்டிருக்கிறாங்க. ரெட் சாரியில் வித் லேஸ் பேட்டர்ன் பார்டர் மேட்ச் பண்ணியிருந்தாங்க சாக்ஷி அகர்வால். அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ருத்ராவுடைய நடிப்பில் விஷ்ணு விஷால் ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஓஹோ எந்தன் பேபி பாடம் வந்து உருவாயிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தை கிருஷ்ணகுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் மக்கள் மனசில் கவர்ந்துருக்கு. சோனம் கபூர் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேஷன் ஐகான் அவங்களுடைய சூட் ட்ரெஸ்ஸில் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நியூட் மேக்கப்பில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் சித்தார்த்துடைய நடிப்பில் ஜூலை 4 ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3 BHK. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஸ்ரீ கணேஷ். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஜூக் பாக்ஸை படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்ரேயா கோஷல் அவங்களுடைய கான்சர்ட்டுக்கு முன்னாடி கான்சர்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் காக்டைல் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்துட்டே இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.